கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, எப்போ அந்த காரை எப்போ தான்ப்பா போடுவேன் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. அதுலேயும் ஒரு சில பேர் வந்து இந்த கார் நான் வாங்கலான் இருக்கேன், கொஞ்சம் சீக்கிரம் ரிவ்யூ போடுன்னு கேட்டிருந்தீங்க. ஆனால் இன்றைக்கி அந்த காரை கொண்டு வந்துட்டேன். எந்த கார் தானே கேட்குறீங்க? இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. 3XO, அதாவது மகேந்திராவில் 3XOன்றது வந்து இப்போ நல்ல ஒரு மூவிங்கில் போயிட்டுருக்கு. கமெண்ட்ஸ்லையுமே பார்த்தேன், நிறைய பேர் இந்த காரை வந்து ஐடியா வச்சுருப்பீங்க போல். ஏன்னா நிறையா இருக்குது, 3XO போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி. ஒருத்தர் கூட வந்து எப்போதாயா நீ வீடியோ போடுவ அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார் கொஞ்சம் வருத்தத்தோட. இன்றைக்கி வந்துடும் வீடியோ, சரியா? ஏன்னா இன்றைக்கி வண்டியை எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த வண்டியை வந்து இன்றைக்கி வந்து இதில் வந்து நிறைய வேரியண்ட் இருக்குது. பெட்ரோல் இருக்குது, டீசல் இருக்குது. ஆனால் நான் வந்து ஒரு குறிப்பிட்ட மாடல், அதாவது குறிப்பிட்ட மாடல்னால் இதில் இருக்க ஒரு வேரியண்ட் வந்து போதுமானது, அதில் என்னென்னலாம் வருது அப்படின்றத ஒரு டிரைவ் போயிட்டே பேசுவோம். ஓகேவா? ஆட்டோமேட்டிக் காரை எப்பயாவது ஓட்டும்போது சரி நம்மளும் ஆட்டோமேட்டிக் காரை வாங்கியிருக்கலாமோ, ரொம்ப ஈஸியாக இருக்குது ஓட்டுறதுக்கு அப்படின்னு தோணுது. இப்போ நான் ஓட்டிகிட்டு இருக்கேன்ல இந்த 3XO வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்கு 1.2 லிட்டர் இன்ஜினு, பெட்ரோல். ஏன்னா பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா 1500 சிசி தான் வரும். இதில் டீசல் இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா 1500 சிசி. ஆனால் அதில் வந்து ஆட்டோமேட்டிக் வந்து பார்த்திங்கன்னா பவர் இருக்காது. அந்த ஆட்டோமேட்டிக் வந்து மோஸ்ட்லி ஒரு பவரே இல்லாத மாதிரி கொஞ்சம் லேக் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பெட்ரோலில் இருக்க ஆட்டோமேட்டிக் பவர் வந்து சூப்பராக இருக்குது. அதான் இப்போ சொன்னேன்ல, ஓட்டும்போது லைட்டாக நமக்கு ஆட்டோமேட்டிக் வாங்கியிருக்கலாமோ, ஈஸியாக இருக்குதே, நல்லா இருக்குதேன்னு தோணுதுன்னு சொன்னேன்ல. அதனால் வந்து அப்போ என்ன சொல்ல வர அப்படின்னா, யாராவது 3XOவில் ஆட்டோமேட்டிக் வாங்கணும்னு இருந்தீங்க அப்படின்னா அது பெட்ரோல் தான் நல்லாயிருக்கும். டீசலில் பவர் லேக்கிங் இருக்குது, நான் விசாரித்த வரைக்கும். ஓகேவா? ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக் யாராவது வாங்கணுன்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா பெட்ரோல் வேரியண்ட்டு போய்க்காங்க. அப்போ டீசலில் பவர் இருக்க மாதிரி வேணும் அப்படின்னா மேனுவல் தான்ப்பா போகணும். மேனுவலில் தான் நல்ல பவர் கிடைக்கும். ஓகேவா? சரி, இப்போ இந்த வண்டி வந்து டாப் எண்ட், ஓகேங்களா? AX7L. இதில் எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்துடும். ஏடாஸ் வந்துடும், ஃபுல் சன்ரூஃப் வந்துடும், அலாயில் வந்துடும். பேசிக்லேருந்தே டாப் வரைக்கும் 6 ஏர் பேக் வந்துடுது. ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா டாப் எண்டில் மட்டும் 6 ஸ்பீக்கர் வந்துடுது. அப்புறம் வந்து ஆட்டோ கண்ட்ரோல் ஏசி, ஒயர்லெஸ் சார்ஜரு, அப்புறம் ரியர் ஏசி, டூயல் டோனில் இன்டீரியர் ஒயிட் வித் பிளாக்கு, அப்புறம் வந்து லெதர் ஷீட்டு. இப்போ நான் சொல்கிறது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓட்டிகிட்டு இருக்க AX7L டாப் வேரியண்ட்டு. சரி, நீ போதுமானதுன்னு சொன்னியா, அப்போ அது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 3XOலே நான் விசாரித்த வரைக்கும் AX5ன்ற வேரியண்ட்டு தான் அதிக சேல்ஸுப்பா. பெட்ரோலாக இருந்தாலும் சரி, டீசலாக இருந்தாலும் சரி, அதுதான் அதிகம் சேல்ஸ் ஆகுதான். ஷோரூம்லேயே வண்டி கொடுக்க அதனால் டிலே ஆகுதான். ஏன்னா அதிகமாக அந்த வேரியண்ட் தான் கேட்குறாங்களாம். அப்போ அந்த வேரியண்ட் வந்து எனக்கு ரிவ்யூக்கு கிடைக்கல. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரா ஷோரூம்லேருந்து எனக்கு வந்து வண்டி டெமோ வண்டியை வாங்கியிருக்கேன். உங்களுக்கே தெரியும், டெமோ வண்டி மோஸ்ட்லி வந்து டாப் எண்ட் தான் வச்சுருப்பாங்க. அதனால் வந்து நம்ம இதை விட்டுட்டு நம்ம AX5 பற்றி பேசுவோம். ஓகேவா? AX5 அந்த வேரியண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன வராதுன்னு மட்டும் சொல்கிறேன். இந்த சன்ரூஃப் இருக்குல்ல, இதில் வந்து சின்ன சன்ரூஃப் வரும். இது நல்லா ஃபுல் லென்த் இருக்குது. இது டாப் எண்டு. இதில் சின்னதாக உளுண்டு சின்னதாக இதில் பாதி தான் வந்து AX5ல் வரும். AX5ல் அலாயில் வந்துடும். ஆனால் அந்த டாப் எண்டில் இருக்க அலாயில் வராமல் வேறு ஒரு டிசைன் வரும். ஓகேங்களா? மற்றபடி இந்த ஃபுல் டச் ஸ்க்ரீன் உள்ள செட்டு, ஆட்டோ கண்ட்ரோல் ஏசி, ஒயர்லெஸ் சார்ஜரு, 6 ஏர் பேக்கு, இந்த ஸ்டேரிங்கோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம். AX5 கிட்டத்தட்ட டாப் எண்டில் இருக்க 90% ஃபியூச்சர்ஸ் எல்லாமே AX5லே வந்துடுது. சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குது, அதுதான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அலாயில் சேஞ்சஸ், இந்த சன்ரூஃப் வந்து பாதி தான் வரும். ஏடாஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் வராது. இப்போ நான் சொல்கிறது இது எதுவுமே நமக்கு தேவையில்லை, சரிங்களா? இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ லாஸ்ட்டாக நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்ன வீடியோ போட்டிருந்தேன்னா, கிரிட்டா பற்றி ஒரு ரிவ்யூ போட்டிருந்தேன். அதில் வந்து EX ஆப்ஷனல்ன்ற வேரியண்ட் போதுமானதுன்னு சொல்லியிருந்தேன்ல, அது மாதிரி இதில் AX5ன்ற ஆப்ஷன் போதுமானது. இந்த 3XOவில் இந்த 3XOவில் டீசல் வந்து பார்த்திங்கன்னா மைலேஜ் வந்து 20 வரைக்கும் கிடைக்குதுன்னு கஸ்டமர் வந்து சொல்கிறாங்களாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு 18+ கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா மகேந்திராவில் இப்போ எல்லா வேரியண்ட்லேயுமே மைலேஜ் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் வந்து கூடவே கொடுக்கும். இதில் இன்னொரு ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த AX5 போதுமானதுன்னு சொன்னேன்ல, இந்த வேரியண்ட்டு டீசலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்ரோடே 14,10,000 தான்ப்பா வருது. நான் ஆனால் இப்போ லாஸ்ட் டைம் வந்து கிரிட்டா இருக்குது பார்த்தீங்களா,
அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 17 லட்சத்தி சம்திங் என்னமோ சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஆனால் அதில் அலாயில் வரல, ஆட்டோ கண்ட்ரோல் ஏசி கிடையாது, ஒயர்லெஸ் சார்ஜர் கிடையாது, நிறைய கிடையாது அதில். ஆனால் இது எல்லாமே இந்த AX5ன்றதில் வருது. அமௌண்ட்டும் நமக்கு கம்மி. எவ்வளோ வித்தியாசம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 லட்சத்தி சம்திங் வந்து வித்தியாசம் வருது. எனக்கு இதை கேட்டோன்னே அப்போ வந்து என்னடா 3 லட்சம் வித்தியாசம், இவ்வளோ ஃபியூச்சர் வருதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை வருது. வீடியோ பார்க்குறவங்களுக்கும் ஒரு யோசனை வரும். யோசித்து நல்ல முடிவாக எடுங்க. ஏன்னா நான் கடைசியாக சொல்கிறேன் எது பெட்ரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டே இருங்க. ஓகேவா? AX5ல் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12,34,000 வருது. சரிங்களா? அதோட மைலேஜ் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னாக்கா எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 கிடைக்கலாம். 15 to 16 வந்து தாராளமாக கிடைக்கும். அது வந்து 1200 சிசி. இது டீசல் வந்து பார்த்தீங்கன்னா AX5ல் 1500 சிசி. ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு இப்போ ஓட்டிகிட்டு இருக்கிறது பெட்ரோலு. பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது ஆட்டோமேட்டிக்கில். உண்மையிலே நல்ல ரோடு கிரிப்னஸ்ஸு, வைப்ரேஷன் இல்லை, எதுவுமே இல்லை. நீட்டாக இருக்குது வண்டி. ஓகேங்களா? அப்புறம் வந்து AX5ல் 360 டிகிரி கேமராலாம் வராது. அது மோஸ்ட்லி ஏடாஸ் இருந்தால் தான் அந்த கேமரா வரும். பட் நமக்கு தான் அந்த ஏடாஸ்ன்ற ஆப்ஷனே வேண்டான்னு சொல்லிட்டேன்ல. சரிங்களா? இப்போ நான் சொன்ன இந்த அத்தியாவசியமான ஃபியூச்சர் எல்லாமே அதில் வந்துடுது. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த AX5ல் அலாயில் வந்துடுது. ஆனால் நான் இப்போ லாஸ்ட்டாக போட்ட அந்த கிரிட்டாவில் வந்து EX ஆப்ஷன் சொன்னேன்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா அலாயில் இல்லை. அமௌண்ட்டும் பாருங்கள் 17 லட்சத்தி சம்திங் கிரிட்டா வருது. இது வந்து ஒரு எவ்வளோ சொன்னேன், 14,10,000. ஸோ நல்ல ஒரு ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் பயங்கரமாக இருக்குதுன்னு சொல்ல வரேன். ஆனால் இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது. என்னடா அப்போ 3XO தான் வந்து நல்லதுங்கிறியானா நல்லது தான். ஆனால் ஒரு விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு மைனஸ் இருக்குது 3XOவில். என்னன்னு கேட்டிங்கன்னா பின்னாடி பூட் ஸ்பேஸு கம்மியாக இருக்கும். கிரிட்டாவில் இதோட கொஞ்சம் வண்டி பெருசு. அந்த பெருசு அதாவது 4 மீட்டருக்கு மேலே இருக்கும் கிரிட்டா லென்த்து. இது 4 மீட்டருக்குள்ளே இருக்கும். இதனால் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா உட்கார்றதெல்லாம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். பின்னாடி சீட்டெல்லாம் ஸ்பேஸ் நல்லாவே இருக்கும். நான் பின்னாடி இப்போ உட்காந்து வீடியோ காட்டுறேன். இதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா இங்கெல்லாம் ஸ்பேஸாக கொடுத்துட்டு பூட் ஸ்பேஸாக குறைச்சிட்டாங்க 3XOவில். ஆனால் வந்து கிரிட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா பூட் ஸ்பேஸ் நல்ல பெருசு. ஓகேங்களா? சரி ரைட்டு. இப்போ இது ரெண்டுத்தில் என்னத்தை நம்ம டிஃப்ரெண்ட் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்னா ஒன்று ப்ரைஸ், இன்னொன்று அந்த பூட் ஸ்பேஸ். இது 2 தான் வித்தியாசம். மற்றபடி எல்லாமே அதுக்கும் இதுக்கும் ஒன்றுத்துக்கும் குறைஞ்சது இல்லை. யாராவது இந்த 3XO, செல்டாஸு, கிரிட்டாலாம் வாங்கலான்னு இருந்தீங்க அப்படின்னாக்கா நான் சொல்கிறத நல்லா கன்சிடர் பண்ணி யோசிச்சுட்டு ஒரு நல்ல இது எடுங்க. ஏன்னா நான்லாம் வந்து எது பெனிஃபிட்டுன்றதை தான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகேவா? அதுக்குன்னு 3XO தான் எடுக்கணும்னு நான் சொல்ல வரல. பூட் ஸ்பேஸ் வேணும், நான் நிறையா எனக்கு ஸ்பேஸ் வேணும், நான் நிறைய லாங்கில் போவேன், பேக் வைக்கணும், எனக்கு நிறையா வந்து திங்ஸ் எடுத்துகிட்டு போவேன், இல்லை நிறையா நான் வந்து வீட்டுக்கே இப்போ நிறைய பேர் வந்து காரில் வந்து பின்னாடி அரிசி மூட்டையிலேருந்து எல்லாமே காரில் பர்ச்சேசிங்கோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா திங்ஸ் வைக்கிறதே ஒரு ஸ்பேஸ் வேணுன்றவங்களாம் இருக்காங்க. சரிங்களா? நம்ம சூப்பர் மார்க்கெட்லாம் போகிறவங்க பார்க்குறவங்க எவ்வளோ பேர் டிக்கியை திறந்து அப்படியே டிக்கி ஃபுல்லாக அடிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி சூப்பர் மார்க்கெட் தான் பீக்கில் போய்கிட்டு இருக்கு. அண்ணாச்சி கடையெல்லாம் என்னாச்சுன்னே தெரியல, அந்தளவுக்கு போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி பூட் ஸ்பேஸ் வேணுன்றவங்க கண்டிப்பாக வேறு ஆப்ஷன் இல்லை, கிரிட்டா தான் நீங்கள் வந்து போகணும். பூட் ஸ்பேஸு எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் எனக்கு ப்ரைஸ் வந்து நல்ல மிச்சமாகுது எனக்கு வந்து அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3XO போகலாம் தாராளமாக. சரிங்களா? இப்போ கிரிட்டா ஓட்டுனதுக்கும் இந்த வண்டிக்கு நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னாக்கா, இப்போ வந்து இந்த வண்டிலையும் சரி கிரிட்டாலையும் சரி ஹைட் அட்ஜஸ்டபிள் ஆப்ஷன் இருக்குது சீட்டில், டிரைவர் சீட்டில். ஆனால் வந்து ஒரு 2மே ஹைட் அட்ஜஸ்டபிள் வச்சு பார்த்தாலுமே எனக்கு என்னமோ இந்த 3XO தான் ரொம்ப டிரைவிங்க்கு கம்ஃபர்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா நல்ல பேனட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எப்படி சொல்கிறேன்னா இப்படி ஸ்லோப்பாக இறங்குது பேனட்டு, ரொம்ப ஸ்லோப்பில் லைட்டாக. ஓகேங்களா? அதனால என்ன ஆகுது அப்படின்னாக்கா பேனட் வந்து நமக்கு கீழே இருக்குது, ரொம்ப என் நெஞ்சுக்கு கீழே தான் அந்த பேனட்டே இருக்குது. சரிங்களா? ஆனால் கிரிட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் அட்ஜஸ்டபிள் வச்சாலுமே பேனட்டு நமக்கு கொஞ்சம் கண் பார்வைக்கு நேராக இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா நான் இதெல்லாம் வந்து வண்டி வாங்கும்போது நான் பார்ப்பேன்ப்பா, அதனால தான் நான் அதெல்லாம் சொல்கிறேன். என்னடா இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இதெல்லாம் எனக்கு தேவை. நான் வந்து ஒரு வண்டி வாங்கினா இப்படி தான் பார்ப்பேன். சரிங்களா? அதில் எனக்கு இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு என்னமோ 3XO வந்து ரொம்ப ரோடு கிளியரன்ஸ் வந்து பயங்கரமாக இருக்குது. நல்லா கண்ட்ரோல் பண்ணி ஒரு கான்ஃபிடென்ட் வந்து சூப்பராக கிடைக்கும்னு சொல்ல வரேன் டிரைவிங் பண்ணும்போது. கிரிட்டாலையும் கிடைக்கும், பட் அதை விட இது இந்த ரோடு கிளியரன்ஸில் 3XO நல்லா பெட்டராக இருக்குன்னு சொல்ல வரேன். எனக்கு வந்து ரொம்ப அது கூட கொஞ்சம் நேற்று வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம்
கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. ஆனால் அதை விட இதில் எனக்கு பெட்டர் கான்ஃபிடென்ஸாக ஃபீல் பண்ண முடியுது. ஓகேங்களா? இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா, புதுசாக டிரைவிங் கற்றுக்கிறவங்க, இல்லை லேடிஸ் ஓட்டுறவங்க, இல்லை ஏஜ்டு பர்சன், ரிட்டையர் ஆனவங்க யாராவது கற்றுக்கிட்டலாம் வண்டியெல்லாம் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நான் இப்போ இந்த சொல்கிற விதத்தை வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா கற்றுக்கிட்டால் எந்த வண்டி வேணாலும் ஓட்டலாம். பட் இருந்தாலும் நான்லாம் இதெல்லாம் பார்ப்பேன். இதெல்லாம் பாருங்கள். அப்போ தான் வந்து வண்டி வந்து உங்களுக்கு எப்போவுமே ஓட்டும்போது ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு அப்படின்னாலே நீங்கள் டிரைவிங்கை ரொம்ப ரசிப்பீங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுவோம், பின்னாடி சீட்டில் உட்காந்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போதே தெரியும், சீட்டு ஃபுல்லாக ஒயிட்டில் இருக்குது, கொஞ்சம் பிளாக், அதாவது டியூயல் டோனில் இருக்கா, அதாவது கருப்பும் ஒயிட்டும் கலந்துருக்கும். இது வந்து டாப் வேரியண்ட்டில் மட்டும்தான் இந்த கலர் டோனில் இன்டீரியர் உங்களுக்கு வரும். இப்போ நான் சொன்னேன்ல AX5A, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக்கில் தான் வரும். நம்ம வந்து கவர் போட்டுக்கலாம், லெதர் கவர் போட்டுக்கலாம். அந்த சீட்டு வந்து இந்த மாதிரி இருக்காது. இது வந்து கம்பெனியில் வர சீட்டு, டாப் எண்டில் மட்டும். அது சீட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபுல் பிளாக்கில் தான் இன்டீரியர் இருக்கும். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு இந்த ஒயிட்டெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாது, ரொம்ப சிரமம். அதனால் நம்ம வந்து பிளாக் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அந்த AX5ல, அது கூட பாருங்கள் நமக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த வண்டியில் இருக்குது. அதனால் அதுதான் கரெக்டான ஒரு வேரியண்ட்டு. சரிங்களா? ஹெட்ரெஸ்ட்லாம் வந்துரும்பா. இங்கே பாருங்கள் 3 பேர்த்துக்குமே வந்துடுது. சரி, ரைட்டு. பின்னாடி சீட்டு உட்கார எப்படி இருக்குன்னா சூப்பராக இருக்குது. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாட்டா பஞ்சில் சொன்னேன்ல, நல்லா சீட்டு வந்து உயரமாக இருக்கும். பின்னாடி இறங்க ஏற வந்து பார்த்தீங்கன்னா கையை ஊனிட்டு எந்திரிக்கிற மாதிரிலாம் இருக்காதுன்னு சொன்னால, அந்த மாதிரி நல்லா ஒரு உயரமாக கம்ஃபர்டபுள் நல்லா இருக்குது. என்னைய மாதிரி உடம்புள்ளால் 3 பேர் தாராளமாக ஃப்ரீயாக உட்காந்துக்கலாம். கொஞ்சம் பாடியாக இருக்காங்க அப்படின்னாக்கா ஒரு இப்போ 2 பேர் தான்ப்பா ஃப்ரீயாக உட்காந்துக்கலாம். பாடியாக இருக்கவங்க, என்னோட இன்னும் பாடியாக இருக்காங்களா, அவங்க வந்து 2 பேர் ஃப்ரீயாக உட்காந்துக்கலாம். நடுவில் வேணால் ஒரு குழந்தைய தூக்கி உட்கார வச்சுக்கலாம். ஒரு 6 வயசுக்குள்ளே இருக்க ஒரு குழந்தைய தான் உட்கார வச்சுக்க முடியும். அப்போ தான் அவங்க 3 பேர் ஃப்ரீயாக உட்காந்துக்க முடியும். இதுதான் இந்த பின்னாடி சீட்டு. இது எனக்கு தெரிஞ்சு இது போதும். இந்த சீட்டு வந்து கம்ஃபர்டபுள் தான். இந்த காருக்கு வந்து இது நல்ல கம்ஃபர்டபுள் தான். ஓகேங்களா? ரியர் ஏசி கொடுத்துருக்குறாங்க. இப்போ உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். ரியர் ஏசி கொடுத்துருக்குறாங்க. ஒரு சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்குறாங்க. கீழேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் இது இருக்குது. இங்கே ஒரு ஃபோன் வைக்கிற மாதிரி ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த இடத்த பாருங்களேன், எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். நல்ல ஸ்பேஸ்ப்பா. இப்போ நாங்கள் காலை வச்சுருக்கேன்னா இங்கே பாருங்கள், நல்லா அப்படி ஃப்ரீயாக உட்காந்துருக்கேன். எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். தெரியுதா? இன்டீரியரை பார்த்துங்க. இது சன்ரூஃப் தெரியுதா? இது நல்ல பெரிய சன்ரூஃப். ஓகே, இப்போ வந்து நம்ம அப்படியே இதில் இன்டீரியரை காட்டிடுறேன் உங்களுக்கு. எப்படி இருக்குது பாருங்கள் இன்டீரியர். சூப்பராக இருக்குல்ல, நல்லா பிளாக் ஃபினிஷில். சரிங்களா? இப்போ வந்து இதே டிஸ்பிளே செட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு AX5ல வந்துடும். அப்படியே இதே செட்டப்பு அப்படியே AX5ல வந்துடும். ஆட்டோ கண்ட்ரோல் ஏசி வந்துடும். கீழே ஒயர்லெஸ் சார்ஜர் வந்துடும். தெரியுதா? அந்த இடத்துல ஃபுல்லாக கருப்பாக இருக்கனால தெரியுதா என்னன்னு தெரில. அப்படியே சேம், இதெல்லாம் அப்படியே சேமாகவே வந்துடும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். AX5லையும் புஷ் ஸ்டார்ட் பட்டன் வருது. அங்கே இருக்குது பார்த்தீங்களா புஷ் ஸ்டார்ட் பட்டன். இந்த ஸ்டேரிங்கில் இருக்க கண்ட்ரோல் வந்து அப்படியே வந்துடும். இதோட டிஸ்பிளே பாருங்களேன், சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு டச்சு மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்குன்னு டச்செல்லாம் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது டாப் எண்டு. உங்களுக்கு வந்து 360 கேமரா வந்துடும், எல்லாமே வந்துடும். ஆனால் வந்து AX5ல இதே செட்டப்பு தான், ஆனால் 360 கேமரா வராது. ரோடு யூஸ் நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது வண்டி. இப்போ ஏன் இந்த ஆங்கிளில் உட்காந்துருக்கேன் அப்படின்னாக்கா, இந்த என்னோட கால்லேருந்து இந்த ஃப்ரண்ட் சீட்டுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்றதை உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக தான் உட்காந்துருக்கேன். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க, பின்னாடி சீட்டோட கம்ஃபர்ட்டை நல்லா என்ன டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. அதனால தான் இப்படி உட்காந்துருக்கேன். சரியா? வண்டி சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வந்து கிரிட்டா லாஸ்ட்டாக வீடியோ போட்டேன். இப்போ 3XO. சரிங்களா? இந்த 3XO பெட்டரா கிரிட்டா பெட்டரான்னு நான் ஒரு கார் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் எப்படி யோசிப்பேனோ அப்படி இப்போ சொல்கிறேன். 3XOவில் எல்லாமே ஆப்ஷனுமே வந்துடுது. ஒயர்லெஸ் சார்ஜரு, அதான் சொன்னேன்ல, இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாமே AX5ன்ற மாடலில் வந்துடுது. விலை பார்த்தீங்கன்னா 14,10,000 ஆன் ரோடு 3XO.
கிரிட்டா வந்து பார்த்தீங்கன்னா 17,62,000 சொன்னேன். அதில் அலாய்வெல்லாம் வராதுன்னு சொன்னேன். ஆனால் எனக்கு என்னென்னா ஒரு இதில் எவ்வளோ ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னா 3.5 லட்ச ரூபா எனக்கு வந்து 3XO எடுத்தேன்னா மிச்சமாகுது. ஃபியூச்சர்ஸும் கிடச்சிருது. ஒரே ஒரு மைனஸ் அடி வாங்குது என்னன்னா பூட் ஸ்பேஸ் மட்டும்தான் கொஞ்சம் அடி வாங்குது. அதுவும் ரொம்ப சின்னதெல்லாம் இல்லை. ஓகே, ஒரு ரொம்ப பெரிய, அதாவது மூட்டையெல்லாம் வைக்க முடியாது, அந்த அளவுக்குலாம் ஸ்பேஸ் இல்லை. நல்ல ஒரு ட்ராவல் பேக் ஒரு 4-5 பேக் வைக்கலாம், அந்த அளவுக்கு ஒரு பூட் ஸ்பேஸ் இதில் இருக்குது. என்னையெல்லாம் கேட்டால் அது போதும், நம்ம பூட் ஸ்பேஸுக்கெல்லாம் வந்து யோசிக்கக்கூடாது. சரிங்களா? 3.5 லட்ச ரூபா மிச்சம் பண்ணிவிட்டு 14,10,000 வேலை நானாக இருந்தால் அந்த 3XO தான்ப்பா எடுப்பேன். ஓகேங்களா? இப்போ அந்த ஒரு வேளை இந்த 3.5 லட்ச ரூபா மிச்சமாகுதுல்ல, அதில் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த காருக்கு ஒரு 6-7 மாதம் இஎம்ஐ கட்டி போடலாம். இப்போ வந்து ஒரு 4 லட்சம் இனிஷியல் கட்டுறோம் இந்த 3XOக்கு சொல்கிறேன், AX5 வேரியண்ட்டுக்கு டீசல். ஓகேவா? 10 லட்ச ரூபா 8.5% இன்ட்ரெஸ்ட்டில் 5 வருஷத்துக்கு போட்டேன் அப்படின்னா இஎம்ஐ 20,000 ரூபா வருது. சரிங்களா? 20,000 ரூபா தான் வருது. இப்போ இதே நம்ம அந்த கிரிட்டா வாங்கலாம்னு சொன்னேன் பார்த்தீங்களா லாஸ்ட் வீடியோவில், அந்த கிரிட்டாவுக்கு வந்து ஒரு ப்ரைஸ் சொன்னேன்ல, அதுக்கு இதுக்கு நமக்கு 3.5 லட்ச ரூபா மிச்சமாகுது. இப்போ அந்த 3.5 லட்ச ரூபாயில் நம்ம வந்து எத்தனை மாதம் இஎம்ஐ கட்டலாம்? ஏப்பா 17 மாதம் இஎம்ஐ கட்டி போடலாம். சூப்பரில் 17 மாதம் இஎம்ஐ கட்டி போடலாம் அந்த 3.5 லட்சத்தில். அப்படியே இஎம்ஐ கட்டலனாலும் பரவாயில்ல, நான் சம்பாரிச்சு இஎம்ஐ கட்டிக்கிறனாலும் 3 லட்சம் மிச்சம் பண்ணுறது எவ்வளோ பெரிய காசு, அதை தான் நம்ம பார்க்கணும். சரி, ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா இந்த 3XO வந்து ஒரு 18 கிலோமீட்டர் தருதுன்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேச்சுக்கு வந்து நான் வந்து எங்கே போகலாம், ஒரு பேச்சுக்கு ஏதாவது ஒரு ஹில் ஸ்டேஷன் போடுவோமா? திருச்சியிலேருந்து ஊட்டி. காரை இப்போ 3XO வாங்கிட்டேன். வாங்கினதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், வண்டி புதுசாக எடுத்துருக்கோண்டா, உடனே ஒரு ஹில்ஸ் ஓட்டி பார்த்துடணும், ஒரு ட்ரிப்பு போகணுன்னு சொல்லிட்டு ஊட்டி போகலான்னு யோசிக்கிறேன். திருச்சியிலேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் வருது? 291 கிலோமீட்டர் ஒரு சிங்கிள் வருது. நம்ம அப் அண்ட் டவுன் 300, அங்கே ஒரு 100 கிலோமீட்ரு, 600, 700 கிலோமீட்டர் வச்சுக்குவோம். 700 டிவைடு 18 தரதுன்னு வச்சுக்கலாம். எனக்கு 38 லிட்டர் ஆகுது. இன்றைக்கி லிட்ரு எவ்வளோ டீசலு? 92 ரூபாயா? 93 ரூபான்னு போடுறேன்ப்பா. 3600 ரூபா தான் ஆகுது. ஃபேமிலியோட 5 பேர் சேர்ந்து ஊட்டியை நல்லா குதூகலமாக சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக வந்துடலாம். அதாவது இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரிலாம் யோசித்து கார் வாங்கணும்னு சொல்ல வரேன். நம்ம கார் வாங்கினா எப்பா எனக்கு வந்து கம்மியான யூசேஜ் தான் இருக்குன்னு அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. நம்ம வந்து திடீர்னு ஃபேமிலியோடு போகிறோம், எல்லாமே பார்க்கணும்ல. இப்போ எனக்குலாம் தெரிஞ்சு இந்த கார் இருந்துச்சு, ஒரு 5 பேர் இருக்கோன்னா ரூம் ரெண்ட் ஒரு 2,500 ரூபா வச்சுக்குவோம், 3000 வச்சுக்கோமே. அப்புறம் அங்கே சாப்பாடு செலவு போகிறது ஒரு 10,000 ரூபா இருந்தால் நீ ஊட்டியை போய் சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக வந்து போடலாம் திருச்சியிலேருந்து இந்த காரை எடுத்துக்கிட்டு. சரிங்களா? இது வந்து 18 தரக்கூடிய மைலேஜ் உள்ள எல்லா காருக்குமே இது பொருந்தும். சரிங்களா? உடனே வந்து என்ன 3XO மட்டும்னு சொல்கிறா அப்படின்னு நினச்சிக்காதீங்க. கிரிட்டாவுமே 18 தரும், அதுவுமே இதுதான் ஆகும். ஆனால் என்னென்னா நமக்கு வந்து இந்த 2 கார் வாங்குறதுனால என்ன நடக்குது அப்படின்னாக்கா, இதில் எனக்கு ஃபியூச்சர்ஸ் அதிகமாக இருக்குது. 3XOவில் ப்ரைஸ் 3 லட்ச ரூபா எனக்கு மிச்சமாகுது. இது ரெண்டையுமே நான் கன்சிடர் பண்ணுறேன். கன்சிடர் பண்ணும்போது நான் 3XO தான் நான் வாங்குவேன். ஸோ நீங்கள் யாராவது கார் வாங்கலான்னு இருந்தீங்க அப்படின்னாக்கா, நான் சொல்கிறத கொஞ்சம் யோசித்து பார்த்துட்டு நான் ஒரு நல்ல டிசிஷனாக எடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எல்லாமே சொல்லிட்டேன். எப்போ 3XO யாராவது வச்சுருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் மைலேஜை கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, கலர் பிளாக் சூப்பராக இருக்குது. ஒயிட்டு தான் அதிகமாக ஓடுது, பிளாக்கு சூப்பராக இருக்குது. அதை விட இன்னொரு கலர் எனக்கு வந்து இது வரைக்கும் எந்த கார்லையும் நான் சொன்னதில்லை. இந்த 3XOவில் கிரே சூப்பராக இருக்குது, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்க ப்ரீமியமாக. இப்போ நான் ஷோரூமில் பார்த்தேன், வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன், அது டக்குன்னு உள்ளே போயிட்டு வரதுக்குள்ளே அந்த கார் போயிடுச்சு. நான் ஷோரூம் தான் ஞாபகம் வருது, மகேந்திரா ஷோரூம், திருச்சி சிவா ஆட்டோமொபைல்ஸ். ஸோ அவங்க தான் வந்து இந்த காரை வந்து நமக்கு டெமோவுக்கு வந்து
டெமோ காரை வந்து நமக்கு ரிவ்யூக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சரிங்களா? கூலிங்கும் நல்லா இருக்குது. டிக்கி ஸ்பேஸ் அங்கே நிப்பாட்டும்போது உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். இப்போ வந்து உங்களுக்கு டிக்கி ஸ்பேஸ் கம்மின்னு சொன்னேன்ல, அதை வந்து இந்த வண்டியில் இப்போ காட்டுறேன். ஐயோ பட்டனே இல்லை. ஐயா பட்டன் எங்கே இருக்க? இருக்குப்பா பட்டன். எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்பேஸ் வந்து நான் கூட கம்மின்னு சொல்லிவிட்டேன்ப்பா. அப்படிலாம் ரொம்ப கம்மியாலாம் இல்லை, பார்க்காம நான் சொல்லிட்டேன். ஓரளவுக்கு நல்லா பெருசாக தான் இருக்குது. ஆனால் கிரிட்டா அளவுக்கு பெருசு இல்லை. கிரிட்டாவில் இன்னும் இவ்வளோ தூரம் இருக்கும். சரிங்களா? இதில் வந்து இங்கனோட முடிஞ்சு போச்சு. நல்ல ஸ்பேஸ் தான், உங்களுக்கு தெரியுதா வீடியோவில்? போதும்ப்பா. அப்போனா இந்த 3X எனக்கு தெரிஞ்சு மைனஸ்லாம் ஒன்றும் இல்லைப்பா. டிக்கி ஸ்பேஸ் எல்லாம் ஒன்றும் மைனஸெல்லாம் சொல்ல முடியாது. நல்லா தான் இருக்குது ஸ்பேஸ். ஓகேவா? வேறு ஏதாவது விட்டு போயிருந்தால் அதாவது இந்த 3X வச்சுருவோம், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இஎம்ஐ 20,000 சொன்னேன் பார்த்தீங்களா? அப்புறம் வந்து இது மாதம் வச்சுக்கிட்டா கூட 10,000 தான் எனக்கு தெரிஞ்சு டீசலுக்கு ஆகும். ஒரு 30,000 மாதம் நமக்கு வந்து இந்த வண்டிக்கு மெயின்டெனன்ஸ் ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 60,000 மாதம் வருமானம் இருந்தால் போதும். இந்த காரை எடுத்துகிட்டு ஜாலியாக சூப்பராக ஹாப்பியாக நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா நம்ம காரை எடுத்துக்கிட்டு ஐயையோ இஎம்ஐ கட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயும் எடுக்காமல் போகாமல் ஏதாவது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன்னா மட்டும் எடுத்து ஓட்டிக்கிட்டு பயந்து இருக்க மாதிரிலாம் இருக்கக்கூடாது. சரிங்களா? ஒரு வண்டி எடுத்தோன்னா ரிலாக்ஸாக ஃப்ரீயாக தோன்றப்பெல்லாம் எடுத்து போகணும். இன்றைக்கி எனக்கெல்லாம் ஓப்பனாக சொல்லிட்டோம், புதுசாக கார் வாங்கினேன் அப்படின்னாக்கா சும்மாவே எடுத்துகிட்டு சுற்றுவேன். ஒரு வாரம் ஓட்டணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அது மாதிரிலாம் இருப்பேன். நிறைய பேர் அப்படி தான் இருப்பீங்க. சரிங்களா? ஸோ வந்து வண்டியோட பர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. ரோடு கிளியரன்ஸ் செம்மையாக இருக்குது. யாராவது லேடிஸ்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்க, கார் வாங்கணும்னு கன்சிடர் பண்ணுறீங்க, கார் வாங்கணும்னு ஒரு பிளானில் இருக்கீங்க அப்படின்னா 3X மஸ்ட் ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். கிரிட்டாவும் பண்ணுங்கள். பட் நான் சொன்னதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். சரிங்களா? கிரிட்டாவும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள், 3X டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். நான் சொன்ன டிஃப்ரெண்ட்டு இந்த ப்ரைஸ் எல்லாம் வந்து டீட்டெயில் கேட்டு ஆஹா இவன் சொல்கிறான வீடியோவில் அதெல்லாம் உண்மையானு கேட்டுட்டு ஒரு நல்ல டிசிஷன் எடுத்து நல்ல கார் எடுத்து ஹாப்பியாக இருங்க. நம்ம என்ன பண்ணுவோம், திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.